வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஷ லக்னம். இங்க வந்து கேது 6 டிகிரில இருக்கிறது, செவ்வாய் 17 டிகிரி, சுக்கிரன் 25 டிகிரி, புதன் 12, சூரியன் 8 டிகிரி, இங்க சனி 24 டிகிரி, சந்திரன் 27 டிகிரி, இங்க ராகு 6 டிகிரி, குரு 29 டிகிரி. மேஷ லக்னம், விருச்சிக ராசி. மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். ராசிநாதன் இருக்காருல்ல, அவருமே செவ்வாய் தான். ஸோ இப்போ இவங்களுக்கு நடக்கிற தசை பாத்தீங்கன்னா சந்திர தசை நடக்குது. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கு. லக்னாதிபதி செவ்வாய் கேதுவோட சேர்ந்துருக்காரு. இந்த பாவகிரகங்கள் சனி செவ்வாய் கேதுவோடு சேரும் போது நல்ல அமைப்பு. அப்ப என்ன ஆகும்னா அவங்களோட செவ்வாய் முக்கால் பாவர். அப்ப அந்த பாவத்தன்மையை நீக்கக்கூடியவர் தான் கேது. அதே போல சனி கூட கேது சேரும் போதும் அந்த பாவத்தன்மையை நீக்கக்கூடியவர் தான் கேது. செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறது நல்ல அமைப்பு. குருவின் பார்வையில 12 டிகிரி விலகி பார்க்கறது அது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல அமைப்பு. செவ்வாய் சுபத்துவமா தான் இருக்கிறாங்க. என்ன ஒண்ணே ஒண்ணு இங்க பகை வீடு புதனோட வீட்டுல இருக்கிறது. எப்பவுமே செவ்வாய்க்கு ஆகாத கிரகம் புதன் 6ஆம் அதிபதி வீட்டுல இருக்கிறது. அப்போ 6, 8ங்கிற மாதிரி கனெக்ஷன் வரும். நல்ல வேலை 6ஆம் இடம் பாவத்துவமா இருந்தாதான் நோய், கடன், எதிரி இது போன்ற அமைப்புகள் இருக்கும். 6ஆம் இடம் உங்களுக்கு சுபத்துவமா இருந்ததுன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்த்து உங்க சுபத்துவமா தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் இது மாதிரி தூரம் நகர்ந்து படிக்கக்கூடிய அமைப்பு, வேலை செய்யக்கூடிய அமைப்பு அதெல்லாம் இருக்கும். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில சுபத்துவமா இருக்கிறதுனால செவ்வாயோட காரகம் தான் அங்க வேலை செய்யும். செவ்வாயோட காரகம் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் சம்பந்தமான வேலைகள், அதே போல நெருப்பு சம்பந்தமான வேலைகள். ஆனா இங்க இருக்கிறது ஒரு நிலராசியில் இருக்கிறது. நிலராசியில் இருக்கிறதுனா நிலம் சம்பந்தமான வேலைகள். நிலத்துல இந்த செங்கல் சூழலாம் போறாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடியது. லக்னாதிபதியோட வலுவுக்கு ஏற்ற மாதிரி லக்னாதிபதி இங்க நல்லதா இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு. அதே போல இவங்களுக்கு சூரியனும் இங்க சுபத்துவமா தான் இருக்கிறாரு. சூரியன் இங்க 5ஆம் அதிபதி, இங்க நீச்சமலை ஜாலம் சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமா தான் இருக்காரு. இங்க பிடித்த நண்பரோட தான் இங்க சூரியன் எப்பவுமே எந்த லக்னத்துக்குமா இருந்தாலும் சரி சூரியனோட புதன் சேரலாம். ஆனா இந்த மேஷ லக்னத்துக்கு மட்டும் சூரியனோட புதன் சேரக்கூடாது. ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி. புதன் இங்க 6ஆம் அதிபதியா வருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. சரி, இவங்களுக்கு இப்ப சந்திர தசம் இருக்குது. சந்திரன் 4ஆம் அதிபதியா வருவாரு. 4ஆம் அதிபதி தான் வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அந்த வீடு, வாகனம், வண்டிக்கெல்லாம் காரகம் தனியா இருக்கு. தாய்க்கு பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் தான் தாயை குறிக்கக்கூடிய பாவம். அதே போல காரகன் வர இருப்பாரு. காரகனும் சந்திரன் தான். இப்போ இங்க 4ஆம் அதிபதியும் சந்திரன் தான், காரகனும் சந்திரன் தான். அப்படிங்கிற போது ஒரே பால 2 விக்கெட்ன்ற மாதிரி இப்போ இவங்களுக்கு சந்திரன் இங்க நீச்சமாயிட்டாரு. சந்திரன் இங்க நீச்சமாகி சனியோட சேர்ந்து பாவத்துவமாயிட்டாரு. அப்போ இயற்கையாவே இந்த ஜாதகருக்கு அம்மானாலே கொஞ்சம் ஆகாத தன்மை தான் வரும். ஏன்னா இங்க சந்திரன் நீச்சமாகி சனியோட சேர்ந்து பாவத்துவம் ஆயிட்டாரு. ஆனா அம்மா இருக்காரு. ஏன்னா குருவின் பார்வை. கடகம் தாயை குறிக்கக்கூடிய பாவம். தந்தைய சிம்மம் குறிக்கக்கூடிய பாவம். அப்படிங்கும் போது குருவின் பார்வை விடுது. அதே போல இங்கேயும் குருவின் பார்வை இருக்கு. சனிக்கும் குருவோட பார்வை இருக்கு, சந்திரனுக்கும் குருவோட இருக்கு. அம்மா இருக்காங்க. ஆனா அம்மா கூட இவங்களுக்கு உறவு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. இல்லை, சந்திரதசம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அம்மாவை பிரிச்சிருச்சு. இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா வெளியூருக்கு போயிட்டாங்க. அம்மாவோட சண்டை போட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இங்க குருவோட பார்வை இல்லை, கடகமும் கெட்டு போயிருக்கு. அப்படிங்கிற அமைப்புல இது வேற மாதிரி செயல்படும். சிறு வயதுல இருந்தே இவங்களுக்கு தாய்னா அந்த அளவுக்கு செட் ஆகாத தன்மை தான் ஏன்னா அங்க சனியோட சேர்ந்து இவருக்கு பாவத்துவத்துல இருக்காங்கல்ல அப்படிங்கிற அமைப்பு.
அம்மாவுக்கு சரி இருந்தா இவங்களுக்கு சரியில்லாம இருக்கும், இவங்களுக்கு சரி இருந்தா அம்மாவுக்கு சரியில்லாம இருக்கும். இது போன்ற அமைப்புகள் தான் இருக்கு. ஆனா இந்த குருவின் பார்வை இருக்கிறதுல அம்மாவோட இருக்கிறாங்க, அம்மாவோட பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து இருக்குது. ஆனா இந்த ஜாதகருக்கு வந்து சகோதர அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். சகோதர அமைப்புகள் வந்து குறிக்கக்கூடிய பாவகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் தான் வந்து சகோதரர்களுக்கான கிரகம். அதே போல வந்து பங்காளி அவங்க எல்லாமே வந்து செவ்வாய். அப்ப குருவின் பார்வையில் இருக்கிற போது வந்து இவங்களுக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் மீது மிகுந்த அக்கறை உள்ள நபராக தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து இங்க செவ்வாய் சுபத்துவமா இருக்கிறதுல இங்க அம்மா தான் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கக்கூடிய அமைப்பு. அம்மா சொன்னா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே வந்து சகோதரன் சொன்னா வந்து ஏத்துக்கக்கூடிய மனநிலை கொண்டதுதான் இவங்க. அதுதான் இந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் விலகி அமைச்சிருக்கு. ஏன்னா இருக்கணும்ல, அம்மான்றவங்க இருக்கணுன்றதுக்காக குருவோட பார்வைனால இவங்க கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய அமைப்பு தான். அதனால இவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து சுபத்துவமா இருந்ததுனால இந்த ஜாதகர் வந்து எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா ஜாதகரே 6ஆம் இடத்துல தான் இருக்குது. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்கனாலேயே கடன் வரக்கூடிய அமைப்பு, இவங்கனாலேயே பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. ஆனா குருவின் பார்வை இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து டோட்டலா வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஃபேவரா தான் போய் முடியும். அது பிரச்சனை தீரக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். சுபத்துவம் தான் அதுக்கு வந்து விதிவிலக்கு. ஸோ அதே போல என் கூட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா 9940070010 இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.